திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக, குறிப்பா சீமானுடைய பேச்சுக்கு, சர்ச்சை பேச்சு, தந்தை பெரியார் அவர்கள் பற்றிய சர்ச்சை பேச்சுக்கு அவர் என்னைக்கு பேச தொடங்கினாரோ அன்னையில இருந்து இன்று வரை நேரடி களத்துல இருக்கிறது தந்தை பெரியார் திராவிடர் கழகம். அந்த தந்தை பெரியார் திராவிடர் கழகத்துல இருந்து ஈரோடு மாவட்ட செயலாளர் தோழர் குமரகுரு அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. தோழர் வணக்கம். தோழர் வணக்கம். தோழர், நீ ஈரோட்ல கிழக்கு தொகுதியில நேரடி களப்பார்வையில நீங்க தேர்தல் பணி செஞ்சுட்டு வந்திருக்கீங்க. சீமானோட இந்த பெரியார் அவர்களுடைய சர்ச்சை பேச்சுக்கு பிறகு ஈரோட்ல மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு, அதை நீங்க எப்படி எதிர்கொண்டீங்க, அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்க சார். பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு முழுவதுமே பெரியாருடைய அனைத்து கொள்கைகளையும் பிடிக்கும். ஆனா எங்களுக்கு அந்த கடவுள் மறுப்பு கொள்கை தான் பிடிக்காது அப்படிம்பாங்க. அது நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னாக்கா எல்லாருமே கொங்கு தமிழ்ல தான் பேசுவோம். வாங்க போங்க அப்படிங்கிற மரியாதையா தான் பேசுவோம். இந்த சீமானுடைய பேச்சு எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு மரியாதை குறைவான பேச்சாவே அவருடைய அந்த பேச்சு, அந்த ஆக்ஷன் இதெல்லாம் அப்படி இருந்ததுனால, அது பெரியாரை பத்தி குறிப்பா விமர்சனம் பண்ண போது மக்கள் அதை ரசிக்கல. அதை மக்கள் வெறுக்கதான் ஆரம்பிச்சாங்க. நீங்க நிறைய சேனல் பார்த்திருப்பீங்க. ஈரோட்ல தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேட்டி எடுத்து போட்டாங்க. அது போட்டதுல எல்லா மக்களுமே எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னாக்கா, நாம் தமிழருக்கு ஓட்டு போடுவோம்னு யாருமே சொல்லல. அதிமுககாரர் கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நாங்க வாழ்க்கையில நான் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டதில்லை, ஓட்டு போட போறதில்லை. ஆனா சீமானை கண்டிப்பா நாங்க வெறுக்கிறோம். அவங்க இன்னும் சொல்ல போனா அவங்க சொன்னதை தெளிவா இங்க சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, சீமானுக்கு செருப்புலாம் அடிக்கூடாது, செருப்பு மாலை போட்டு விளக்கு மாத்துல அடிக்கணும்னு சொன்னாங்க. ஆனா நாங்க ஓட்டு அப்புறம் நீங்க எதுக்கு போடுவீங்க நீங்க அப்படின்னு, நீங்க எதுக்கு கேட்குறீங்க ஓட்டு அப்படின்னாங்க. இல்ல நாங்க உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்கறோம், நீங்க எதுக்கு போடுவீங்க அப்படின்னா, நாங்க உதயசூரியனுக்கு போட்டதில்லை, இருந்தாலும் நாங்க நோட்டாவுக்கே போட்டுறோம், உதயசூரியனுக்கு போட மாட்டோம், நோட்டாவுக்கே ஓட்டு போட்டுறோம் அப்படிங்கிறது தான் அதிமுக. இதுல இங்க பாத்தீங்கன்னாக்கா வடநாட்டு வியாபாரிகள், முதலாளிகள்லாம் பழங்காலமா இருக்கிறாங்க, ஈரோட்ல இருக்காங்க. அவங்க காலங்காலமா பாத்தீங்கன்னாக்கா பாஜகவுக்கு ஓட்டு போடுறாங்க. வெளிப்படையான நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, பாஜகவுக்கு ஓட்டு போடக்கூடியவங்க இப்ப ஒரு வயசான தலைவர், செத்து போன தலைவர், அவரை பத்தி இவர் இப்படி பேசுறாரு, இவரெல்லாம் வந்தா நல்லா இருக்குமா அப்படிங்கிற அளவு அவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாஜகவுக்கு ஓட்டு போடக்கூடிய சொல்றாங்க. ஆமாங்க. அவங்க நாங்க யோசிக்கணும், இவரு நாங்க பிஜேபி நின்றுனா பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவோம். அவங்க தெளிவா சொல்றாங்க, பிஜேபி நின்னா பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவோம், பிஜேபி நிக்கல அப்படிங்கிற போது நாங்க நாம் தமிழருக்கு ஓட்டு போடுறதுக்கு மனசார விரும்பல. ஒரு பெரிய தலைவரை, வயசானவரை, இறந்து போன தலைவரை பத்தி எல்லாரும் போற்றக்கூடிய தலைவர், அவர் ஈரோட்ல பிறந்திருக்கிறாரு, அவரை பத்தி எல்லாம் நல்ல தெளிவா தமிழ் பேசுவாங்க. இங்க அவங்க பாத்தீங்கன்னாக்கா எனக்கு தெரியும் 40 ஆண்டு காலம் அங்க இருக்கிறவங்க தான் இருக்காங்க. உங்களுக்கு அவங்க தெளிவா சொல்றாங்க, எங்களுக்கு பிடிக்கல, அவர் இப்படி பேசுறது, பேச்சு, நடவடிக்கை எங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கறதான் அவர் சொல்லுவாங்க. ஆனா பிஜேபி தலைவர்கள் அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், ராஜா இவங்கெல்லாம் நாம் தமிழ சீமானை ஆதரிக்கிறாங்க. எங்க குரலா அவர் ஒழிக்கிறாரு, எங்க டீம்னு சொல்லி சொல்றாங்க. இது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இவங்க இப்ப நூல் விட்டு பாக்குறாங்க. அதாவது திராவிட மண், பெரியார் மண்ணுங்கிறாங்க. நம்ம நேரடியா போனோம்னாக்கா அம்பலப்பட்டுருவோம். அதனால இதுவரையும் தமிழ் தேசியம் பேசிட்டு இருந்தவரை தமிழ் தேசிய பெரியாருக்கு விமர்சனம் பண்ண சொல்லி, அது பெரியாரை கொச்சையா இல்லாத, நாங்க இன்னைக்கு ஊர்ல ஆதாரம் கேட்டுட்டு இருக்கிறோம், ஆதாரம் அவர் கொடுத்த பாடு இல்லை, இவரை வச்சு பேச வைப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இவர் தேர்தல் நேரமா இல்லாமல் வேற ஏதாவது நேரத்துல இந்த மாதிரி பேசியிருந்தாருனாக்கா அதுக்கான பதிலடி கிடைக்கும். அவர் ஏன்னா நேரடியா பேசுறதுக்கோ விவாதத்துக்கு வர்றதுக்கோ அவர் தயாராக இல்லை. அப்போ அவர் நான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிற அளவுல, நான் தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த அறிவாளிங்கிற மாதிரி பேசுற போது நம்ம அவங்க பேசுறதுக்கு தயாரா இல்ல. அங்க இருக்கிற நாம் தமிழர் தம்பிகளும் பாத்தீங்கன்னாக்கா
காலித்தனத்துல இறங்குற இதுலயே இருக்காங்க, ரவுடித்தனம் பண்றதுலயே இருக்காங்க. அப்புறம் நம்மளும் சில பேருக்கு எந்த மொழியில சொன்னா புரியுமோ அந்த மொழியில சொல்ல வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இது தேர்தல் நேரங்கிறதுனால தப்பிச்சிருக்கிறாங்க. நேத்து வந்துட்டு ஈரோட்டுல ஒரு பெரிய கலவரம் வந்துருச்சு. அந்த கலவரத்துல முதன்மையானவரா நீங்க தான் கலந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா சேனல்லயும் நீங்க தான் வந்தீங்க. இல்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க அரசியல் இருப்பீங்க அல்லது அரசியல் பார்வை உள்ளவரா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நீங்க பாத்தீங்கன்னாக்கா தேர்தல் நேரத்துல கடைசி கட்ட பிரச்சாரம் போது பாத்தீங்கன்னாக்கா அந்த கடைசி வெள்ளிக்கிழமை, கடைசி ஞாயிற்றுக்கிழமை அதிமுக நிற்கும், காங்கிரஸ் நிற்கும், திமுக நிற்கும், அனைத்து கட்சி எந்த கட்சி நின்றதுனாலும் என்ன பண்ணுவாங்க, வெள்ளிக்கிழமையா இருந்தா மசூதிக்கு போய் அங்க இருக்கிறவங்க இஸ்லாமிய சகோதரர்கள்ட்ட வாக்கு கேட்பாங்க. அதிமுக இந்த பக்கம் கேட்கும், இந்த பக்கம் வந்து திமுக கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்க பாட்டுக்கு நோட்டீஸ் கொடுப்பாங்க, அவங்க பாட்டுக்கு எல்லாரும் வாங்கிட்டு போவாங்க. சரிங்க சரிங்கன்னு தலையாட்டிட்டு போவாங்க. எந்த உத்தரவாதம் யாரும் உறுதியா சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இங்கேயும் அதே மாதிரி கிறிஸ்தவ தேவாலயங்கள்லயும் வந்து ஓட்டு கேட்க போவாங்க. ஓட்டு கேட்க போற போது துண்டறிக்கை கொடுத்து இப்படி கேட்பாங்க, கேட்கற போது போவாங்க. அப்படி போற போது பாத்தீங்கன்னாக்கா நாங்க வந்து ஒரு துண்டறிக்கை போட்டிருந்தோம். இந்த துண்டறிக்கை வந்து பாத்தீங்கன்னாக்கா மண்ணல்ல பெரியார், சீமான் வந்து பெரியார் வந்து மண்ணு தான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். மண்ணல்ல பெரியார், ஈரோட்டின் மன்னர் பெரியார் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த துண்டறிக்கை போட்டிருந்தோம். சிக்கிய நாயக்கர் கல்லூரிக்கு ஒரு பணம் கொடுத்தது, இதுல ஒரு வெள்ளாளர் கல்லூரிக்கு பணம் கொடுத்தது. ஈரோட்டுல பாத்தீங்கன்னாக்கா குடிநீர் தொட்டி 1919 வருஷத்துலயே அவர் வந்து குடிநீர் தொட்டி அவர் வந்து நகராட்சி தலைவராக இருக்கிற போது கட்டினாங்க. இப்போ வந்து ஊராட்சி கோட்டை குடிநீர் தொட்டி எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனால் தந்தை பெரியார் கட்டின குடிநீர் தொட்டியில இன்றைக்கு வரையிலும் வந்து மக்கள் பயன்பாட்டில் இருக்கு. இதுல ஒரு வரலாறு, அதுல என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த குடிநீர் தொட்டி கட்டி அந்த பைப் லைன் வர்ற போது பாத்தீங்கன்னா ஆதி திராவிடர்கள் அருந்ததியர்கள் வசிக்கக்கூடிய பகுதி வழியா தான் பைப் வந்தது. பெரியார் இருக்கிற பகுதி பாத்தீங்கன்னாக்கா அது வந்து நம்ம பிராமண அக்கரகாரம் இருக்கக்கூடிய பகுதி. அவர் பெரியாருடைய வீதின்னு சொல்லுவாங்க. இப்போ பெரியார் வீடு இருக்கிற இடம், அந்த இடத்துல இருக்கிறாரு பெரியாரு. அந்த வழியா தான் பைப் எல்லாம் வருது. அங்கிருந்து வர்ற போது எல்லா இடத்துலயும் வர்றது. அப்ப இருக்கிறவங்க எல்லாம் பிராமணர்கள் எல்லாம் போய், பார்ப்பனர்கள் போய் இவர்கிட்ட ஐயாட்ட போய், நீங்க வந்து இந்த தண்ணி பைப் எல்லாம் வந்து எஸ்சி கேஸ்ட் வழியா வருது, அருந்ததியர் இவங்க இதுல எல்லாம் வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கிற போது அந்த தண்ணி தீட்டுப்பட்டுரும், நாங்கெல்லாம் குடிக்க மாட்டோம் அப்படின்னு. தாக எடுத்தா தண்ணி குடிக்க முடியலன்னா தாக எடுத்தே சாகு, அதுக்காக பைப் எல்லாம் மாற்ற முடியாதுன்னு அன்னைக்கே பெரியார் சொன்னார். அவரு அந்த அளவு உங்களுக்கு சொன்னதா சொல்லி ஒரு வரலாறே உண்டு. அந்த நீர்நிலை தொட்டி பாத்தீங்கன்னா இன்றைக்கு வரணும். இன்னைக்கு 1919 இன்னைக்கு 2026 வருது. எவ்வளவு ஆண்டுகள் ஆயிருக்குன்னு பாத்தீங்க. இவ்வளவு ஆண்டுகளாம உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு நிலையா இருக்கு. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேல வந்து அந்த தொட்டி நிலையா இருக்கு. ஆமா. அதுக்கப்புறம் சிக்கிய நாயக்கர் கல்லூரிக்கு பாத்தீங்கன்னாக்கா பெரியாருடைய தந்தையார் இவங்க எல்லாம் உதவி பண்ணியிருக்காங்க. இதுல ஒண்ணு இதுவரையிலும் தெரியாத விஷயம், எங்களுக்கே தெரியாது. இன்னைக்கு வரணும், இந்த தேர்தல் வரணும், எங்களுக்கு தெரியாத விடயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈரோட்டுல கொங்கு மகளிர் கல்லூரின்னு ஒரு கல்லூரி. அப்போ வந்து கைலாச கவுண்டர்னால அது ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. எல்லாருமே நிறைய கவுண்டர்கள்லாம் சேர்ந்துதான் அதை ஆரம்பிக்கிற போது அதுக்கு வந்து பணம் பத்தல, இடம் பத்தல அப்படின்னு சொல்லி பெரியார்கிட்ட போய் கேட்கிறாங்க. பெரியார்கிட்ட போய் கேட்கிற போது பெரியார் இருந்துட்டு கேட்ட உடனே 2500 ரூபா பணத்தை கொடுத்துட்டு இன்னொரு 2500 ரூபா வந்து வீட்டுல வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி 5000 ரூபாய் பணமும் 2 ஏக்கர் நிலமும் கொடுத்ததா சொல்லி அந்த ட்ரஸ்ட்ல, கொங்கு வெள்ளாளர் கல்லூரி ட்ரஸ்ட்ல இருக்கக்கூடிய இன்றைக்கும் வாழக்கூடிய கல்விறக்கும் சங்க தலைவர் நல்லசாமி அவர்கள், அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அவரே எங்ககிட்ட கூப்பிட்டு அந்த புத்தகத்தை கொடுத்து அந்த பதிப்பை கொடுத்தாரு. அதை வச்சுதான் நாங்க வந்து இதை போட்டோம். இது எங்களுக்கு ஈரோட்டு மக்களுக்கே நிறைய பேருக்கு எங்களுக்கே தெரியாது. அப்படிங்கிற போது ஈரோட்டு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் அதையெல்லாம் துண்டறிக்கையில போட்டிருந்தோம். நாங்க வந்து அதே மாதிரிதான் இந்த சிஎஸ்சி தேவாலயத்துல ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கொண்டுட்டு போய் துண்டறிக்கை கொடுக்குறாங்க எங்க பசங்க. ஒரு 3, அதாவது ஈரோடு மாவட்ட அமைப்பாளர் ஜபருல்லா, ஈரோடு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சந்திரன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரஞ்சித்னு சொல்லிட்டு ஒரு பெரியார் தொண்டு. இவங்க 3 பேரும் போய் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. நோட்டீஸ் கொடுக்குற போது துண்டறிக்கை கொடுக்குறாங்க. நாம் தமிழர் அந்த பக்கம் கொடுக்குறாங்க, இவங்க இந்த பக்கம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. என்ன துண்டறிக்கை நாம் தமிழரும் வாங்குறாங்க. இதுல ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த தேர்தல் வேட்பாளராக நிற்கக்கூடிய சீதாலட்சுமி, ஜபருல்லாவும்
ஒரே கட்சியில பயணித்தவங்க. நாம் தமிழர்ல இருந்து தான் அந்த பையன் வந்து எங்க கட்சிக்கு வந்துட்டான். ஓஹோ. ஜபருல்லாங்கிற பையன் நாம் தமிழர். அதனால சீதாலட்சுமியை பர்சனலா தெரியும். அதனால சீதாலட்சுமிகிட்டயே பேசிட்டு சீதாலட்சுமிக்கு வந்து துண்டறிக்கையும் கொடுக்குறாரு. அதையும் அவங்க வாங்குறாங்க. சரிங்க தோழர், நீங்க அந்த பக்கம் கொடுங்கங்கிறாங்க. சரி, அந்த பக்கம் கொடுக்குறாங்க. இதை காவல்துறை பார்த்துட்டு ஏதாவது கிளாஸ் ஆயிருமோன்னு காவல்துறை வந்து அவங்க நீங்க போயிருங்க, நீங்க அந்த பக்கம் போய் கொடுங்கன்னு சொல்லி எங்களை சொல்றாங்க. அது சொன்னதையும் அப்ப அது வரல அவங்க துண்டறிக்கை பார்க்கல. ஏன்னா வேட்பாளர் கையிலேயே கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற போது அவங்க பார்க்கல. அதுக்கப்புறம் பார்த்தா இதுல பெரியார் இருக்கு. பின்னாடி படத்துல பாத்தீங்கன்னாக்கா பின்னாடி வந்து ஒரு பிஜேபி துண்டு அரை பக்கமும் நாம் தமிழர் துண்டு போட்டிருக்கிற மாதிரி சீமான வந்து ஒரு கருத்து படம் போட்டிருக்கும். இந்த கருத்து படத்தை பார்த்துட்டு அவங்க கோபமாயி போலீஸ்ட இவங்க கொடுக்க கூடாது, துண்டறிக்கையை புடுங்குங்கன்னு சொன்னோன்னே அவரு ஈரோட்ல இருந்த டிஎஸ்பி வந்து அதை எப்படி நாங்க புடுங்க முடியும், அவங்களுக்கு சுதந்திரம் இருக்கு, நாங்க வேணா வேற பக்கம் போக சொல்லிடுறேன்னு எங்களை போக சொல்லிடுறாங்க. அந்த பசங்க 3 பேரும் வந்துடுறாங்க. எதிர் சைடுல வந்துடுறாங்க, ஆர்கேவி ரோட்டுக்கு வந்துடுறாங்க, அம்பேத்கர் சிலை இருக்கிற பகுதிக்கு. இந்த பக்கம் வந்து சர்ச் இருக்கு. சரின்ட்டு இந்த பக்கம் போய் இவங்க மக்கள்கிட்ட எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மக்கள்கிட்ட கொடுத்துட்டு இருக்கிற போது தான் டிஎஸ்பிட்ட அந்த நோட்டீஸை பறிமுதல் பண்ணுங்கன்னு சொல்ற போது அதை நான் பண்ண முடியாதுன்னு சொல்ற போது தான் இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா, இடும்பாவனம் கார்த்தி, அப்புறம் வந்து கோயம்புத்தூர் ஒரு பாய் ஒருத்தர் வகாப், அப்துல் வகாப்னு சொல்லி ஒருத்தர், இன்னும் 2 பெஞ்சமின் இன்னொருத்தர், இன்னும் ஒரு 4 பேர் வந்து என்ன பண்றாங்க, அந்த டிவைடரை தாண்டி போய் இவங்களை அடிக்கிறாங்க. இவங்களை அடிக்கிற போது நான் வந்து அந்த இடத்துல இல்லை. நான் பக்கத்திலேயே மாநகராட்சி இதுல கட்டடத்துல வந்து ஒரு வேலையா இருந்தேன். எனக்கு போன் வருது, இந்த மாதிரி உங்க தோழர்கள் அடிக்கிறாங்கன்னு. நான் பதறி போய் அங்கிருந்து ஓடி வரேன். ஓடி வந்தோன்னா எஸ்ஐ அம்மாட்ட இது இன்ஸ்பெக்டர் அம்மாட்ட போய் கேட்டேன், என்னங்கம்மா என்ன பிரச்சனை, ஏதோ பிரச்சனைனாங்களே என்னங்க, பாருங்க அங்க இருக்காங்க பாருங்க, அங்க போங்கன்னாங்க. நான் அங்க மறுபடியும் ஓடி போனோன்னு என்னை அடிச்சிட்டாங்கண்ணா அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. கோபம் வந்தோன்னா போலீஸ்காரங்கிட்ட சொன்னோம், டிஎஸ்பிட்ட ரவுடித்தனம் பண்றாங்க, நீங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், நீங்க பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா நீங்க ஒதுங்கிக்கிங்க, எங்களுக்கு ரவுடித்தனம் தெரியும், நாங்களும் ரவுடித்தனத்தை செய்ய முடியும், நாங்க எதுக்கு தயாராதான் இருக்கிறோம்னு சொல்லிட்டு பேசணும். கோபத்துல கெட்ட வார்த்தையே 2 வார்த்தை வந்துருச்சு. சீமான் வந்து நல்லா இருக்கிற போதே கெட்ட வார்த்தை பேசுற போது அவனை வந்து நான் கெட்ட வார்த்தையில பேசுறது ஒண்ணும் தப்பே இல்லை. அவர் மேடையிலேயே வந்து கெட்ட வார்த்தை பெரியார் எங்களுக்கு சொல்லி கொடுக்கல. பெரியார் அதாவது பெரியார் சொல்லாத நாங்க பெரியார் சொல்லி கொடுக்கல, வன்முறைக்கு போக வேண்டாம்னு தான் சொல்லியிருக்காரு. அதுக்காக அடி வாங்கிட்டு வர சொல்லல. உங்களுக்கு பெரியார் காலத்திலேயே பாத்தீங்கன்னாக்கா ஆசிட் தியாகராஜன் ஒருத்தர் இருந்தார், அது வரலாறு, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பெரியாரை யாராவது கொச்சைப்படுத்திட்டாங்கன்னாக்கா அவர் ஆசிட் அடிச்சதா சொல்லி அதனாலேயே அவர் ஆசிட் தியாகராஜன் பேர். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மேலே ஆசிட் அடிச்சதுனால ஆசிட் தியாகராஜன் பேர். ஐயா சொல்ல மாட்டாருங்க, ஐயா செய்யக்கூடாதுன்னு தான் விரும்புவாரு. நாங்கள் மதிக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய தலைமுறை, நாங்களும் என்னுடைய பெண்ணும் என்னுடைய குழந்தைகளும் எல்லோரும் நலமாக இருப்பதற்கு பெரியார் தான் காரணம். பெரியார் தான் காரணம். இன்னைக்கு அவர் வந்து இந்தியாவுக்கே வழிகாட்டியா இருக்காரு. அவருடைய கொள்கை தான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம அரசாங்கத்தையே வழி நடத்துது. ஆமா, எல்லாத்துக்குமே ஐயா தான் ஆமா, அது உண்மை. அதனால எங்களுக்கு கோபம் வர்றது இயல்பு. நாங்க வந்து பெரியார் கூடவே இருந்த பயணித்தவங்க அல்ல. நாங்க வந்து பெரியார் கொள்கையில கேட்டு கட்சிக்கு வந்தவங்க. பெரியார், நான் ஒரு நாத்திகன், நான் ஒரு பார்ப்பன துவேசி, நான் யாரையும் அடிக்க மாட்டேன், துன்புறுத்த மாட்டேன், என்னை யாராவது அடித்தால், அடிக்க தூண்டினால் அவர்களை கொல்லுவேன் அல்லது கொல்லும் வேளையில் சாவேன் அப்படிங்கிறது பெரியார் சொன்னது தானே. எங்களை யாராவது அடித்தால், அடிக்க தூண்டினால், என்னங்க அவர் எங்கேயுமே வன்முறையை பயன்படுத்தல. அதே நேரத்துல நாங்க வன்முறைக்கு போகல. எங்களை அடித்தால், அடிக்க தூண்டினால் அவர்களை கொல்லுவேன் அல்லது கொல்லும் வேளையில் சாவேன்னு சொல்லி பெரியார் சொல்லியிருக்காரு. அதனால அந்த கருத்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கலையா? நாங்க இளைஞர்கள் தானே, அந்த மாதிரி எங்க வயதுட்டியவர்கள், எனக்கு இருக்கிற என் பையன் பொண்ணுங்க எல்லாருமே. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா என்னுடைய குடும்பத்துல வந்து எல்லாருமே சாதி மறுப்பு திருமணம் பண்ணவங்க தான். என்னுடைய குழந்தைகளுக்கு எல்லாருமே ராசாவெல்லாம் வந்திருந்தாரு. இன்னும் சொல்ல போனா அருந்ததியரை வந்து வீட்டுக்குள்ளாரே விடக்கூடாத சாதி நாங்க, அந்த சாதிக்காரங்க நாங்க. இருந்தாலுமே கூட அருந்ததிய பெண் தான் என்னுடைய மருமகன். மருமகன் பாத்தீங்கன்னாக்கா துணி துவைக்கக்கூடிய சாதியை சேர்ந்தவங்க தான்.
அதனால நான் சாதி பார்க்காம தான் வந்து கல்யாணம் பண்ணி வச்சோம். பெரிய தலைவர் பொய் தானே என்ன சாதி என்பது. சாதி என்பதே அது கற்பிக்கப்பட்டது தானே, அது உண்மை ஆமா, அது கற்பிக்கப்பட்டது. அதை உடைக்கணும்னாக்கா நம்ம சாதி மறுப்பு திருமணத்தினாலதான் நான் உடைக்க முடியும். இப்ப கலப்பு திருமணம் பண்ணாம சாதி மறுப்பு திருமணம் பண்ணாம நம்ம வந்து அந்த சாதி கட்டமைப்பை உடைக்கவே முடியாது. அதனால ஒவ்வொரு பெரியார் தொண்டனும் சாதி மறுப்பு திருமணம் செய்யணும் அப்படிங்கிறது தான். அவன் வந்து கடவுள் நம்பிக்கையோட செஞ்சுக்கிட்டாலும் சரி, அதை பத்தி கூட இது கவலை இல்லை. பெரியார் தொண்டனா இல்லாம பெரியாருடைய கொள்கைப்படி கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டவங்க கூட சாதி மறுப்பு திருமணம் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ அதனால வந்து எனக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்தனால நான் அவங்கள தாக்கவில்லை இல்லை, வாயில தான் சொன்னேன். நீங்க வந்து வெடிகுண்டு வீசுறன்னு சொன்னீங்க. நாங்க வந்து பிரபாகரனுக்கே வெடிகுண்டு தயார் பண்ணி கொடுத்த வழக்குல வந்து எங்க பொதுச் செயலாளர் இருக்காரு. நாங்க அதெல்லாம் வாயிலாம் பேசிட்டு இருக்க மாட்டோம், நாங்க வெடிகுண்டே வீசுவோம் அப்படிங்கிறத நான் சொன்னேன். அப்புறம் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈரோட்ல நான் போட்ட பொதுக்கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நாங்களும் தமிழ் தேச பொது உடைமை கட்சின்னு இருந்தது. இப்போ இருக்காரு பாத்தீங்களா மணியரசனுடைய கட்சியும் தந்தை பெரியார் திராவிடர் கழகமா அப்ப இருந்தோம். நாங்க 2 பேரும் இணைஞ்சு அந்த அவங்களை யாரு அதுக்கப்புறம் ஒரு மாநாடோ ஒரு மீட்டிங் கூட போட்டதில்லை. ஏன்னு கேட்டா அவங்க போய் கேட்டா யாரு காசு தர போறாங்க உங்களுக்கு? நாங்க எல்லா பக்கம் எங்களை எல்லாத்துக்கும் அறிமுகம் இருக்கு, பெரியார் தொண்டர்கள்ங்கிறதுனால அறிமுகம் இருக்கு. குளத்தூர் மணியரசன் சீமா இவங்க 3 பேர்த்தையும் வச்சு ஈரோட்டுல பொதுக்கூட்டம் போட்டது நான் தான். அப்ப வந்து இன்ஸ்பெக்டர் இருந்தாரு, அவர்கிட்ட வந்து அட்மிஷன் வழக்கு வாடா போனோம் தான் பேசுவார். என்னை விட மூத்தவர் அவரு. குமரகுரு அவங்க எல்லாம் கட்டுக்குள்ளார நிக்க மாட்டாங்க, 10 மணிக்குள்ளார பேசிட்டாங்கனாக்கா விட்டுருவான். 10 மணிக்கு மேல பேசினாங்கன்னா நான் மேடை ஏறிடும், ஜாக்கிரதை நீ தான் நடத்துற, இல்லைன்னா உன் மேலேயே கேஸ் வந்துடும் அப்படின்னாங்க. சரிங்கய்யா அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துல கூட என் பொண்ணு குழந்தையா இருப்பா, ஒரு 10-11 வயது சிறுமி, பையன் ஒரு 12 வயது பையன், இவங்க எல்லாருமே வந்து அந்த மேடையில வந்து கவிதை வாசிச்சிருப்பாங்க. அந்த கூட்டத்தில் பேசுனதுனாலதான் இவரு வந்து பாத்தீங்கன்னாக்கா தேச பாதுகாப்பு சட்டத்துல சிறையில் அடைக்கப்பட்டார். கோயம்புத்தூர் சீமான் மணியரசன் குளத்தூர் மணி நான் போட்ட மேடையில தான் தேச பாதுகாப்பு சட்டத்துல சிறைக்கு போறாரு. அதுலதான் உலகம் பற்றக்கூடிய என்னங்க ஆமா ஆமா அதுல எந்த விதமான மறுப்பும் கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுலதான் அவர் தேச பாதுகாப்பு சட்டம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவரை உலகம் தெரியுது. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சொல்ல போனா இலை மரம் இருந்தால் ஈழம் மலர்னு சொன்னாரு பாத்தீங்களா, அது வந்து ஈரோடு பெரியார் நகர்ல கூட்டம் நடக்குது. அப்ப வந்து பாரதி ராஜால இருந்து இயக்குனர் கௌதமன்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. ஒரு பேருந்து வருது, அதுல 2 பேருந்துல வர்றாங்க, துணை நடிகர்கள் துணை இயக்குநர்கள் எல்லாமே வந்திருந்தாங்க. அந்த பேருந்துல வந்து வழிகாட்டியா போனது நான் தான் போனேன். மறைந்த பூங்கொடி சாமிநாதன் எல்லாமே நான் தான் பண்ணது. பூங்கொடி சாமிநாதன் சொல்லிட்டு மறைந்த மதிமுகவுடைய சொத்து பாதுகாப்பு துறை செயலாளராக இருந்தாரு. அவருடைய ரீஜென்சி ஹோட்டல்ல ரூம் சும்மா கொடுத்திருந்தாரு. அப்ப கணேசமூர்த்தி தேர்தலில் நிக்கிறார். இவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா மதியானம் 12 மணிக்கு மேல என்னால பிரச்சாரம் பண்ண முடியலன்னு வந்துட்டாங்க. புறப்பட்டு 11 மணிக்கு கொடுமுடி வர்ற போது 12 ஆயிடுச்சு. 11 மணிக்கு ஆஞ்சில இருந்து புறப்படுறாங்க. கொடுமுடி வர்ற போது 12 மணி ஆயிடுச்சு. கொடுமுடி வந்ததையும் முதல் பாயிண்டே அதான், கொடுமுடியில பேசுனதையுமே சீமான் வந்து நான் எல்லாம் முடியலனால நான் வீட்டுக்கு போகுது, ஒரு மாதிரி தலை சுத்துது, வயிற்று வலிக்குது, அது வலிக்குது இது வலிக்குதுன்ட்டு அவர் போறன்ட்டு போயிட்டார். கௌதமனை வச்சு வெள்ளகோவில் வரலும் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தோம். கௌதமனை வச்சு வெள்ளகோவில் வரலும் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தோம். அப்போ மழை நல்லா பெய்யுது. அந்த அன்னைக்கு மாலையில பொதுக்கூட்டம் பெரியார் நகர்ல மழை பெய்யுது. மழை பெய்யற போது பாரதி ராஜா தான் இருந்துட்டு மக்கள் எல்லாம் மழையில நினைறீங்க, நானும் கீழே இறங்குறேன்னு கீழே இறங்கிறார். மேடையில வந்து எந்த அண்ணா திமுக காரங்களையோ திமுக காரங்களையோ யாரையுமே மேல விடல. அது திரைப்பட கலைஞர்களால் மட்டுமே நடத்தப்படக்கூடிய ஒரு மேடையா தான் அதை வந்து நாங்க பண்ணோம். அந்த மேடையில பாத்தீங்கன்னாக்கா நான் மட்டும்தான் இருப்பேன், வேற எந்த கட்சிக்காரங்களும் யாருமே இருக்க மாட்டாங்க, எந்த இயக்கத்துக்காரங்களோ கட்சிக்காரங்களோ இருக்க மாட்டாங்க. நான் தான் அதை ஒருங்கிணைச்சது, நான் தான் பண்ணேன். அவ்வளவு தூரம் சீமானுக்கு நீங்க வந்து வேலை செஞ்சு கொடுத்துருக்கீங்க, அவரை வளர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அவரு ஏறக்குறைய ஒரு 7-8 வருஷமா 10 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறாரு, நாம கறிக்கினேன், எனக்கு துப்பாக்கி பயிற்சி கொடுத்தாங்க, இப்படி எல்லாம் சொல்லி கதை விட்டுட்டு இருக்கிறாரு. ஏன் இவ்வளவு நாளா நீங்க கண்டிக்காம இருந்தீங்க? அதுல ஏன் மக்கள் இருந்தீங்க?
அது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஈழத்துக்கு சென்று வந்த தலைவர்கள் கண்டிச்சிருக்கணும். இந்த மாதிரி ஆமக்கறி திங்கிறதோ இல்லையோ அது மாதிரி எல்லாம் கிடையாது அங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாருனாக்கா அது நல்லா இருந்திருக்கும். ஆனா ஆமைக்கறி வந்து கொடுக்கறது உண்மைதான். இவருக்கு கொடுக்கல அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இப்ப அங்க இருக்கிற இப்ப புலம்பெயர்ந்த தமிழர்கள், புலிகள் கூட இருந்தவங்க, போட்டோகிராஃபர் மற்றவங்க எல்லாம் சொல்றாங்க. இவரு சொன்ன மாதிரி ஆமை ஓட்ட திருப்பி போட்டு கப்பல் மாதிரி வந்தேன். அவரு உங்களுக்கு திரைப்படத்துல நல்லா கதை சொல்லுவாரு. திரைப்பட இயக்குனரா இருக்கிறதுனால நல்லா கதை கதை அருமையா சொல்லுவார். அந்த கதை எப்படி அவர் கை இப்படி வச்சுக்கிறது, இப்படி வச்சுக்கிறது, அதாவது இந்த ஆக்ஷனோட சொல்ற போது கீழே இருக்கிற தம்பிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நாங்களே ஏமாந்துட்டோமே. நீங்க இப்ப இருக்கிற தம்பிகளையா சொல்லுங்க, நாங்களே ஏமாந்துட்டோம். பெரியாரிஸ்டுங்கனாவே பகுத்தறிவாளர்கள், சிந்தனையாளர்கள் இவ்வளவு பெருமை பெரியாரிஸ்டுங்களுக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது நாங்களே ஏமாத்துட்டோம் அப்படின்னு வேற சொல்றீங்க. அவர் வந்துட்டு ஆமக்கறி சின்னம்னு சொல்லும் போதே இதை வந்து வெளியே கொண்டுட்டு வந்திருந்தா இது வெறும் கதையா மட்டும் போகல. அதை வச்சு பலாயிரக்கான லட்சக்கணக்கில் சுழல் நிதி வந்து திரள் நிதி திரட்டியிருக்காரு. அவரை நம்பி பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தம்பிகள் பின்னாடி போய் அந்த கட்சிக்குமே இன்னைக்கு ஒரு கேரக்டர்ஸுமே இல்ல. ஒண்ணு பெண்கள்னா மதிக்கிறதுல அவங்கள தரக்குறைவா பேசுறது, தம்பிகளையும் மதிக்கிறதுல, கூட இருக்கிற தம்பிகளையும் மதிக்கிறதுல அவங்கள தரக்குறைவா பேசுறது, அவர் கொள்கையை ஏற்றுக்கிட்ட தம்பிகள் கேவலமா அவங்க இடும்பவனை காட்சி எடுத்துக்கிட்டா அவர்கிட்ட பெண் கேஸ் இருக்கு, அவரு கேவலமா பேசுறாரு. இந்த மாதிரி அந்த கொள்கையினால அந்த சித்தாந்தத்தை இவர் கொண்டுட்டு போய் அவர் கேரக்டர் தம்பி கிட்ட பரப்பினதுனால இளைஞர் சமுதாயமே இன்னைக்கு சீரழிஞ்சு போயில இருக்கு. இதுக்கு காரணம் எல்லாம் தந்தை பெரியார் நம்ம பெரியாரிஸ்டுங்களா தானே இருக்காங்க. நாங்க இவர் வந்து ஒரு நல்ல பேச்சாளரா இருக்கிறாரு. இப்ப நமக்கு பெரியார் கொள்கையில கொண்டு போறதுக்கு பயன்படுவாருன்னு நினைச்சுதான் நாங்க அவரை ஆதரிச்சோம். அவரு ஈழத்து பிரச்சனையில பொய் பேசுறாருன்னு சொன்னே பெரும்பாலான தொண்டர்கள் எல்லாம் விலகிட்டோம் அவர்கிட்ட இருந்து போறது. அதாவது நாங்க போனோம், எங்க குமராபாளையத்துல நடந்த கூட்டத்துல தான் நான் போய் கலந்துக்கிறேன். அவரு கட்சி ஆரம்பிக்கிற போது மதுரையில பாத்தீங்கன்னா அவருக்கு பின்னாடி கோஷம் போட்டு வர்றது நானா தான் இருப்பேன். முழக்கம் போட்டு வந்தது நான் தான். முழக்கத்தை முதல்ல முன்மொழிகிறது நான் தானே தான் இருப்பேன். எனக்கு பின்னாடி தான் மற்றவங்க எல்லாம் அங்க சொல்லுவாங்க. அந்த அளவு அவரு கூடவே தான் நான் பயணிச்சேன். அவரு குமாரபாளையத்துல கூட்டத்துல வந்து சொன்னாரு, ஒரு பையன் கேட்கறான், வைகோ போயிட்டு வந்தாருங்கல்லங்க, வைகோ போயிட்டு வந்த போது அவரை கூட்டிட்டு போனவங்க எல்லாம் கூட ஊர்ல இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்களே, உங்களுக்கு அப்படி நடந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டதையும், ஆமா நடந்தது அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அடுத்த நாள் காலையில என்னை போகக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து வச்சிருந்தாங்க புலிகள். தடுத்து வச்சிருந்து தலைவர் சொல்லியிருக்காரு நீங்க போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவங்களையும் மீறி அவங்க கட்டுக்கோப்பையும் மீறி நான் வந்து போய் அவருடைய உடம்புக்கு மலர் வளையம் வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. நான் அப்பவே கூட இருந்தவர்கிட்ட சொன்னேன், அப்படி போயிருந்தானாக்கா உடனே சுட்டு கொண்டிருப்பாங்க, இல்லைன்னா திருப்பி அனுப்பிச்சிருப்பாங்க. அவங்களுடைய பாதுகாப்பையும் வளையத்தையும் மீறி போறானாக்கா புலிகளை கேவலப்படுத்துறான், இனிமேல் வந்து இவனுடைய கூட்டத்துக்கோ இவனுடைய இதுக்கோ நம்ம வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க அப்பவே புறக்கணிச்சிட்டோம். புறக்கணிச்சாரு. அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த கதையெல்லாம் ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார். அதுக்கு முன்னாடி எல்லாம் அவர் அந்த கதை அவரை வந்து மறுக்கணும்னு யாரும் வெளியே வரல, புறக்கணிச்சுட்டாங்க. நீங்க குளத்தூர் மணியண்ணன் குரூப் எல்லாருமே வந்து புறக்கணிச்சாங்க. ஆனா அவர் பேச்சுக்கு மறுப்பு கொடுக்கணும், இதை அம்பலப்படுத்தணும், மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகணும்னு யாரும் வரல. இல்ல, மறுப்பு கொடுக்க வேண்டியவங்க கொடுத்துருக்கணும். இதுல அவரு சொன்னதை வந்து சில தலைவர்கள் வந்து ரசிச்சாங்க. சில தலைவர்கள் எதனால ரசிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா, ராமகிருஷ்ணன் கன்னடம் தான், ராமகிருஷ்ணன் தெலுங்க, வைகோ தெலுங்க அப்படின்னு இவர் பேசுற போது சில இயக்க தலைவர்கள் ரசிச்சாங்க. அட நம்ம அவங்களை விட்டு வந்துட்டோம், அல்லது நம்மளை விட்டு அவங்க விலகி நிக்கிறாங்க, அவங்க வேற ஒரு இயக்கம் அமைச்சிருக்காங்க, அவங்களெல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிற போது அவங்க உள்ளூர மகிழ்ந்தார். அவங்க அப்பவே கேட்டிருக்கணும். அவங்க வைகோவை நீ வந்து தெலுங்குன்னு சொல்றிய, ராமகிருஷ்ணனை தெலுங்குன்னு சொல்றேன்னு கேட்டிருந்தாங்கனாக்கா அவரு கொஞ்சம் பெரியாரை இப்ப தெலுங்கு கன்னடன்னு சொல்ற நிலைமைக்கு வந்திருக்க மாட்டார். அப்ப இவங்க அமைதி காத்தாங்க. அவங்களுடைய அமைதி காத்ததனுடைய விளைவுதான் இன்னைக்கு பெரியார்கிட்ட வந்து நிக்கு. அவங்க வந்து ராமகிருஷ்ணனையும் வைகோவையும் சொல்ற போது மனமகிழ்ச்சி அடைஞ்சாங்க. ஏன் கேட்கல? அவங்க கேட்டிருக்கணும். அவரே தலைவர்கள் தான். இவர் போனது வந்தது எல்லாமே அவர்களுக்கு தெரியும். என்ன நடந்ததுங்கிறதுக்கு அவர்களுக்கு தெரியாம இல்ல. அதை அவங்க வெளிக்கொண்டு வந்திருக்கணும் இல்ல. அவங்க ஏன் செய்யல? இன்னைக்கு ஒரு செய்ய மாட்டேங்கிறாங்களே. திருமாவளவன் இன்னைக்கு சொல்றாரா இல்லைங்களா? உங்களுக்கு திருமாவளவன் மிக தெளிவா சொல்றாரு, இன்றைக்கு பெரியாரை சொல்லுகிறவர்கள் நாளைக்கு அம்பேத்கரையும் சொல்லுவார்கள்னு சொல்றாரா இல்லையா? அதே மாதிரி இன்றைக்கு வைகோவையும், தமிழினத்திற்காக உழைக்கின்ற வைகோவையும், ராமகிருஷ்ணனையும் தெலுங்கன் என்று சொல்லக்கூடியவன் நாளைக்கு பெரியாரையும் சொல்லுவார்கள் என்று சொன்னாரா? சொல்லி இருக்கணும்ல. ஏன் சொல்லல?
ஏன் அவரை மட்டும் நீங்க கிளைம் பண்றீங்க? எல்லா பெரியாரிஸ்டும் எல்லா தலைவர்களும் தானே இருக்காங்க. ஏன்னா அவருதான் ஈழத்துக்கு போயிட்டு வந்து பெரியாரிஸ்ட். ராமகிருஷ்ணனும் போயிட்டு வந்தாருங்க பெரியாரிஸ்ட்ல. ஆமா ராமகிருஷ்ணன் போயிட்டு ஆமா. வந்தாரு. ஓகே, நீங்க இதை கிளைம் பண்றீங்க, இதை சொல்லலன்னு. இப்ப வந்துட்டு நீங்களே சொன்னீங்க நாங்க வந்து பாமே தயாரிச்சு கொடுத்தவங்க ஈழத்துக்காக அப்படின்னு சொல்றீங்க. அப்ப நம்ம ராமகிருஷ்ணன் அண்ணன் கூட இவர் வந்து இவ்வளவு கதை விடும்போது இவர் வந்து மறுப்பு தெரிவித்தார் அவரு. ராமகிருஷ்ணன் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செய்திகள்ல வந்து நிறைய வெளியில வராது. ராமகிருஷ்ணன் வந்து ஒரு முன்னணி லீடரா வரல. அவர் போராட்டம் களம் இப்படின்ட்டே போயிடுவாரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த தமிழ்ல வந்து ஒரு இயல்பா வர்ணனையா அப்படியெல்லாம் பேசக்கூடிய அளவெல்லாம் வந்து ஒரு இது படிச்சவர் அல்ல. அவருடைய இதெல்லாமே போராட்ட களம் தான். நாங்களே அதான் சொல்லுவோம். போராட்டத்தின் நாயகன் தான் சொல்லுவோம் நாங்க. அது மாதிரி அவருடைய களமே பாத்தீங்கன்னாக்கா போராட்டமா தான் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னாக்கா சிங்கள இராணுவத்திற்கு வந்து இந்திய அமைதிப்படை வந்து இந்திய இராணுவத்துல இருந்து சிங்கள ஆர்மிக்கு வந்து நீலாம்பூர் வழியா பொருள் போற போது அதை அடிச்சு நொறுக்கி அந்த பொருளை எடுத்து கையில எடுத்து அது வெடிச்சிருந்ததுனாக்கா நீலாம்பூரே காலி. அதை வந்து மறுபடியும் அதை வச்சுட்டு கொண்டுட்டு போய் போலீஸ் இவங்களையும் கொண்டுட்டு போய் பாதுகாப்பா வச்சிருந்தாங்க. பின்னாடி ராணுவம் பட்டாளின்னு வருது. அவங்க போலீஸுக்கு தெரிஞ்சிருந்து போலீஸ் கஸ்டடியில் இவங்க இருக்கிறாங்கன்னு ராணுவத்துக்கு தெரிஞ்சிருந்ததுனாலும் இவங்களை முடிச்சிருப்பாங்க. போலீஸ் இவங்க பாதுகாப்பா கொண்டுட்டு போய் கைது பண்ணி ஜெயில வச்சாங்க. தடால 3.5 வருஷம் ஜெயில இருந்தாரு. 3.5 வருஷம் எதுக்காக ஜெயில இருந்தாரு? ஜெயில வந்து இவர் மேல சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு இவர் மேல வந்து புலிகளுக்கு இவர் மேலேயும் ஆரிச்சாமி மேலேயும் அவங்க லேத்தையே பிடிச்சாங்க. வெடிகுண்டு தயாரிச்சாங்க. அது உண்மை, வெடிகுண்டு தயாரிச்சாங்க. ஈரோட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்கா லங்கையில ஈழத்துல பறக்கக்கூடிய அனைத்து புலிக்கொடிகளும் ஈரோட்டில் தயாரிக்கப்பட்டவைதான். அதனுடைய ஆதாரம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ராமகிருஷ்ணன் பாரு, இந்த போட்டோவை காட்டுறேன். ஈரோட்டில் தான் பிரிண்ட் பண்ணி காய போட்டிருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா அவர்கள் உடுத்தியிருந்த உடுப்பு, அந்த உடுப்பும் பாத்தீங்கன்னாக்கா ஈரோட்டில் தயார். அது வந்து ராணுவ உடுப்புலயே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இந்த வரி வரியா போட்டிருக்கோம். என்னங்க இல்ல யார் உடுத்தியிருந்த உடுப்புன்னு கேக்குறேன். விடுதலை புலிகள் உடுத்தி இருக்கிற உடுப்பு பாத்தீங்கன்னா ராணுவ உடுப்பு மாதிரி இருக்காது. உங்களுக்கு சாதாரண மிலிட்டரிக்காரங்க உடுத்துற உடுப்பு அது பாத்தீங்கன்னா கட்டாங்க இப்ப ரவுண்டா டிசைனா இருக்கும். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா வரி வரியா இருக்கும். அந்த புலியுடைய வரி கோடு மாதிரியே அவங்களுடைய உடுப்பு இருக்கும். அதை டிசைன் பண்ணி அடிச்சது ஈரோட்ல தான். ஈரோட்ல தான் முதல்ல பிரிண்ட் பண்ணி அங்க பறக்கக்கூடிய ஈழத்துல பறக்கக்கூடிய கொடி அத்தனைக்குமே பறக்க விடப்பட்டது வந்து எல்லாமே வந்து ராமகிருஷ்ணன் செஞ்சது. அதுக்கான போட்டோஸ்ல போ, திருநாவுக்கு போ. அதுல பாத்தீங்கன்னாக்கா அதை இப்ப உங்களுக்கு காட்டுறாங்க. இந்த மாதிரியான செயல்ல இறங்கி வேலை செஞ்சவர் வந்து கோவை ராமகிருஷ்ணன் தான். நாங்க அதனாலதான் நாங்க அவரு கூட இருக்கிறோம். நான் திராவிடர் கழகத்துல இருக்கிற காலத்துல இருந்து நான் ராமகிருஷ்ணனை தெரிஞ்சவன். ராமகிருஷ்ணன் அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணனுடைய போராட்ட குணம் பிடிச்சி அவரு கூட வந்தவன். இன்னைக்கு வரல அவரு கூட தான் இருக்கேன். நான் திராவிடர் கழகத்துல இருந்து வெளியில வந்தவங்க. நாங்க எங்களையெல்லாம் வந்து நாங்களாம் வெளியேறி வந்தபோது அவரு கூட ராமகிருஷ்ணன் கூட நான் வந்தோம். இதுல பாத்தீங்கன்னா இங்க நிக்கிறவர் இடுப்புல கை கொடுத்து வெள்ளை சட்டை போட்டு நிக்கிறவர் பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணன். பாத்தீங்கன்னா தெரியும் போட்டோல. இதுல பாத்தீங்கன்னாக்கா இவர் வந்து இந்த ஸ்கிரீன் அடிக்கிறதுபாங்க. இவர் வந்து நாத்தியம் தங்கமுத்து, இவர் வந்து பிரகாஷ், இவர் வந்து குமார், மற்றவங்க எனக்கு பேர் தெரியல, அடையாளம் தெரியுது, பேர் மறந்துட்டேன். இது வந்து ஈரோட்ல புலிக்கொடி தெரியுதுங்களா உங்களுக்கு? இத வந்து செஞ்சவரு எல்லாருமே ராமகிருஷ்ணன் தான். ராமகிருஷ்ணன் என்று சொன்னாலே செயல் தான், பேச்சு கிடையாது உங்களுக்கு. அதனாலயே நாங்க அவரோட சரி சரி சரி. எனக்கு அண்ணனை பத்தி நல்லாவே தெரியும். இங்க வந்திருந்தப்ப நானும் அவர் கூட கூட்டத்துல கலந்துக்கிட்டேன், சேலம் வந்திருந்தப்போ. ஓ சரி சரி சரி. ஆமா ஆமா, எனக்கு அறிமுகம் இருக்கு அண்ணன் கூட. அப்போ நீங்க வந்துட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டு ஈழத்தமிழர்களுக்காக செஞ்சிருக்கீங்க. ஆனா நீங்க எங்கேயுமே வந்து உங்களுக்கு எல்லாம் ஆமக்கறி இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கலையா? அண்ணனுக்கு கொடுக்கலையா? இல்ல, அண்ணன் சொல்லுவாரு கூட வர்றவங்க பேரை கூட தெரிஞ்சுக்கணும்னு விரும்பல. அவங்க ஈழத்துக்கு போற போது கூட பாதுகாப்புக்கு வர்றவங்களை கூட்டிட்டு போறவங்களை வந்து பேரை கூட தெரிஞ்சுக்க விரும்பல. நாளைக்கு நம்ம ஏதாவது சிக்கிட்டோம்னா உன்னை யாரு கூட்டிட்டு போனா, ஏதாவது பண்ணாங்களா, அடிச்சாங்க வச்சாங்கனாக்கா நம்மள எரியாம பேர் சொல்லிட்டோம்னா என்ன பண்றதுன்னு யாரு கூட்டிட்டு போனாங்கன்னு கூட பேரு சொன்னது கிடையாது. அவரு இப்பதான் வந்து அவரை கூட்டிட்டு போனவர் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா ராஜீவ் கொலை வழக்குல இருந்த ராபர்ட் பயாஸ்.
ஆ. ராபர்ட் பயாஸ் தான் படகுல கூட்டிட்டு போனது. இவர் வந்து ஹெலிகாப்டர்ல போய் இறங்கல, இந்த இது இப்ப இதெல்லாம் ஏரோப்ளைன்ல போய் இறங்கல. இவர் வந்து தோணியில தான் போய் இறங்கினார். அவரை கூட்டிட்டு போனவர், பாதுகாப்பா போனவர் ராபர்ட் பயாஸ். இப்ப இதெல்லாம் சொல்றீங்களே, இது உங்களுக்கு பிரச்சனை ஆகாதா? இது உண்மைதானே? உண்மையை சொல்றதுல என்ன பிரச்சனை இருக்கு? ராபர்ட் பயாஸை கேட்டா தெரியணும், ஆமான்னு சொல்லுவாங்க அவங்க. அவங்களுக்கு ஒண்ணு போயிட்டு வந்தது தெரியும். ராமகிருஷ்ணன் போயிட்டு வந்தது எல்லாத்துக்கும் தெரியும். அங்க போய் படம் பிடிச்சது, அந்த மாவீரர், அப்போ பாத்தீங்கன்னா மாவீரர் நினைவு துயிலகம் எல்லாம் இல்ல, சும்மா சின்ன சின்ன சமாதிகள், மண்மேடு மட்டும்தான் இருக்கும். அந்த மண்மேட்டு கிட்ட போயிருப்பாரு, அண்ணன் போயிருப்பாரு, போட்டோ எடுத்துட்டு வந்திருப்பாரு. புலிகள் வந்து துப்பாக்கி சுட சொல்லி எனக்கு தெரிய, துப்பாக்கி பிடிங்க இப்படி சுடுங்கன்னு சொல்லி கொடுத்தது எனக்கு தெரிய வைகோவுக்கு மட்டும்தான். ஏன்னா அது வந்து நம்ம பார்த்துட்டோம், வைகோவுடைய வீடியோவை பார்த்துட்டோம், ஆதாரத்தை பார்த்துட்டோம். நாங்க சின்ன பையனா இருக்கிற போது பாத்தீங்கன்னா கேலண்டர் 5 ரூபாய்க்கு விற்பாங்க, விடுதலை புலிகளுடைய கேலண்டர். புலிகள் இங்கேயே இருந்தாங்க, எங்க வீட்டுல கூட ஒரு 3 புலிகள் இருந்தாங்க. நான் அம்மாவுக்கு ஒரே பையன், எங்க அம்மா ஆசிரியையா இருந்ததுனால எனக்கு செல்லம் கொஞ்சம் ஜாஸ்தி, நான் யாரை வேணாலும் வீட்டுக்கு கூப்பிட்டு வரலாம். அதனால அந்த நேரத்துல புலிகள்னு சொன்னும் போது ரொம்ப பாசம். புலிகள்னாக்கா எங்க அம்மா டீச்சரா இருக்கிறதுனால அவங்களையெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அவங்க எங்க வீட்டுலதான் கேலண்டர் வச்சிருப்பாங்க. சைனைட்டு கழுத்தி அந்த கதவுல தொங்க விட்டுட்டு எங்க கூட தான் படுத்திருப்பான் அந்த பானுங்கிற பையன். எங்க கூடவே தான் படுத்திருப்பாங்க, ஒரே பெட்ல தான் படுத்திருப்போம். சைனைட் கழுத்துல மாட்டிருக்கிறத வந்து சைனைட் கழட்டி மாட்டிட்டு தான் படுத்திருப்பாங்க. அவர் வைகோ போன போது அப்போ வந்து பாத்தீங்கன்னா மொபைல் கிடையாது, ஒரு வாக்கி டாக்கி அவங்க கிட்ட கிடையாது. எங்க கூட இருக்கிற போது வாக்கி டாக்கி கிடையாது. அவன் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட சொல்றான், ஒரு பெரிய தலைவர் வந்து தலைவரை போய் பார்த்திருக்காங்க இந்தியாவில இருந்து அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்போ வைகோ ஒரு பெரிய நபரால எங்களுக்கு தெரியாது இல்லையா. வைகோ பாராளுமன்றத்துல பேசுனது பண்ணது மட்டும்தான் தெரியும். யாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ராமகிருஷ்ணன் இங்கதான் இருக்காரு. அப்ப வந்து ஆசிரியர் வீரமணி தான் எங்களுக்கு ஆசிரியர் வீரமணி இங்கதான் இருக்காரு. எல்லாருமே இங்கதான் இருக்காங்க. மணியண்ணை பத்தி அப்போல்லாம் ஒண்ணும் இல்லை. வீரமணி, ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற மாதிரிதான் தெரியும். மணியன் வந்து சேலம் மாவட்ட செயலாளராக இருந்தாரு. இவர் வந்து கோவை மாவட்ட செயலாளராக இருந்தார். பெரிய இதெல்லாம் மாநாட்டெல்லாம் இவர் போட்டதுனால கொஞ்சம் அறியப்பட்டார், இளைஞர்கள்ட்ட கொஞ்சம் இதா இருந்தார். அதனால வந்து நாங்க வந்து இவரெல்லாம் இங்கதான் இருக்காங்க, யாரா இருக்குன்னு யோசிச்சிட்டோம். உங்களுக்கு தெரியும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் மாலை மலர்ல வைகோவை, தினமலர்ல வைகோவை சுற்றி வளைத்தது இந்திய அமைதிப்படை, வைகோ பிடிபடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு வை கோபாலசாமி பிடிபட இது இருக்கு, அவரை சுற்றி வளைத்ததெல்லாம் போட்டாங்க. அப்புறம் பகீர்னது இந்த மாதிரி இவர் திமுக எம்பி ஆட்டிருக்கு, இவர் கோபாலசாமி போய் மாட்டிட்டாரு, இல்லைன்னா அவர் இங்க வந்துட்டாரு அப்படின்னா. எங்க கூடவே இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி செய்தி வருதுங்கிறதே எங்களுக்கு தெரியாது. அவங்கள பத்தி ஒண்ணுமே நம்மளால ஆராய முடியாது, தெரிஞ்சுக்கவும் முடியாது. இவர் சொல்ற மாதிரி எல்லாமே சொல்லிட்டு எல்லாம் இருக்க மாட்டாங்க. என்ன நடக்குதுங்கிறதே தெரியாது. ஒரு டைம் டேபிள் ₹1 இது 50 காசுக்கு கொடுத்தோம். ஒரு டைம் டேபிள், குழந்தைகளுக்கான டைம் டேபிள் இன்னுமே நான் வச்சிருக்கேன், தேடி எடுக்கணும். அது கொஞ்சம் இதா இருக்கும். டைம் டேபிள் முதல் கொண்டு நாங்க எல்லாமே குழந்தைகள்கிட்ட வித்தோம். இந்த மாதிரி புலிகள் கூடவே நாங்க பயணிச்சோம். அந்த ஆதாரங்கள்லாம் வச்சுக்கோங்க, நம்ம மீண்டும் பேசுவோம் இது குறித்து. நன்றி. மீண்டும் பேசுவோம். நன்றி. பேசுவோம். கலா நிலவரத்தை பத்தி மீண்டும் நாளைக்கு அங்க எப்படி இருக்கு என்னன்னு மீண்டும் தொடர்பு கொண்டு பேசுவோம். நன்றி. 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 வணக்கம். வணக்கம்.